what you're referring to as love. சத்குரு என்ன சொல்றாருன்னா, இப்போ அன்புன்னு என்ன சொல்றீங்களோ அது ரொம்ப அடிப்படையானது. இது உங்க அன்போட இனிமையான நிலை. இங்க இருந்துகிட்டே இங்க இல்லாதவங்க யாரோ ஒருத்தர் மேல அன்பை உணர முடியும். அதனால அன்புங்கிறது யார பத்தின விஷயமும் இல்ல, அது உங்களோட ஒரு இனிமையான நிலை. இப்போ உங்க அன்பு தன்னால தொடங்குதா இல்ல யாரோ ஒருத்தர் வந்து தொடங்கி வைக்கிற மாதிரி இருக்கா? ஒரு மனிதர் தன்னோட இயல்பை பத்தி எப்போ அதிக விழிப்புணர்வு அடைகிறாரோ அப்போ அன்பு உணர்றத எப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு, ஆனந்தத்தை உணர்றத எப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு, பேரானந்தத்தை உணர்றத எப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு, காமத்தை உணர்றத எப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு. இதுக்கு இன்னொருத்தர் தேவையே இல்லை. இங்க நீங்க சும்மா உட்கார்ந்தா உங்களுக்குள்ள இதை உங்களால நடத்திக்க முடியும். இது உங்க உணர்வு, இது உங்க உடல், இது உங்க உணர்ச்சி, இது உங்க ரசாயனம். நீங்க தான் இது எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. இத பத்தி மக்கள் விழிப்பா இல்லாததால தான் தன்னோட அனுபவங்கள் எல்லாத்தையும் உருவாக்கியவர் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்காததால தன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க சூழ்நிலை தான் தன்னோட அனுபவத்துக்கு காரணம்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. மனித அனுபவம் 100% நம்மளோட உருவாக்கம். நீங்க இப்ப இங்க உட்கார்ந்தா உங்க மனசு, உங்க உடம்பு, உங்க உணர்ச்சி, உங்க சக்தி இதையெல்லாம் இனிமையா வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா இல்ல கசப்பாவா? அப்போ நீங்க இயல்பாவே இனிமையாத்தானே இருப்பீங்க. இதுக்கு வேற யாரும் தேவையில்லை. அதனால ஒரு உறவுல ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கறப்போ அதுக்கு ஒரு சமூகம் சார்ந்த பார்வை இருக்கலாம், உடல் சம்பந்தப்பட்ட பார்வை இருக்கலாம், மனம் சம்பந்தப்பட்ட பார்வை இருக்கலாம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பார்வை இருக்கலாம். இது மாதிரி ஒரு உறவை திருப்தியா வச்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. பலவிதமான மக்கள் கூட நாம சொந்தமா இருக்கோம். தொழில் சம்பந்தப்பட்ட உறவு, தனிப்பட்ட உறவு, இது மாதிரி பல இருக்கு. பொதுவா சொந்தம் அப்படின்னா ஒண்ணு நம்மளோட தேவைக்கோ இல்லன்னா மத்தவங்களோட தேவையையோ திருப்தி செய்யறதுக்கு நாம ஈடுபடுறோம். இதுதான் உறவு. நீங்க அன்புன்னு சொல்றது உங்க உணர்ச்சியோட இயல்பான நிலை. இன்னொரு மனிதரை பயன்படுத்தி அதை நீங்க தூண்டிவிட முடியும், இல்லன்னா நீங்களாகவே உங்களுக்குள்ள இதை தொடங்கிட முடியும். For 5 minutes every day. சத்குரு என்ன சொல்றாருன்னா, தினம் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு அர்த்தமே இல்லாத ஏதோ ஒண்ணு கூட போய் உட்காருங்க. அது ஒரு மரமா இருக்கலாம், கல்லாவோ புழுவாவோ பூச்சியாவோ இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை உங்க மனைவிய, குழந்தைய, அம்மாவை பார்க்கிற மாதிரி அன்பா உங்களால பார்க்க முடியும். அந்த புழுக்களுக்கு இது தெரியாம போகலாம், பூச்சிக்கு தெரியாம போகலாம், பரவாயில்ல, அது ஒரு விஷயமே இல்லை. ஒவ்வொன்னையும் அப்படி நீங்க அன்போட பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு உலகமே அற்புதமான விஷயமா இருக்கும். அன்புங்கிறது நீங்க செய்யற விஷயம் இல்ல, அன்புங்கிறது நீங்க வாழற விதம்னு அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. You realize love is not something that you do, it is the way you are. The word yoga means union. சத்குரு என்ன சொல்றாருன்னா, யோகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சங்கமம், எல்லா துருவங்கள் இருமைகளின் சங்கமம், ஆண்மை பெண்மை, இன் யாங், தனிமனிதன் பிரபஞ்சம், சிவ சக்தி, வலது மூளை இடது மூளை, இன்னும் என்னென்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்களோ அதெல்லாம். நம்ம உணர்வுல இருமைகள் ஒன்னாகிற வரத்தை வழங்கக்கூடிய ஒரு எளிமையான யோக முறை இந்த நமஸ்காரம்.